கங்குவா படமும் வேட்டையன் படமும் பார்த்திங்கன்னா ஒரே நாள் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. கங்குவா படம் பார்த்திங்கன்னா ஞானராஜா அக்டோபர் 10ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ லைக்கா நிறுவனம் பார்த்திங்கன்னா வேட்டையன் படமும் அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2 படத்தையும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் தான் சொல்லலாம். ஏன்னா வச்சுக்கேன், இதுக்கு முன்னாடி ரஜினியோட படம் ஜெயலலிதா படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்ல சொத்தையாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் அனிருத் பயங்கரமாக பாடியிருந்தார். அந்த மாதிரி தான் எதுன்னு நினைக்கிறேன். வேட்டையன் படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணலை. ஆனால் படத்தில் மேபி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இப்போ பாட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த கங்குவா படமும். ஏன்னா வச்சுக்கேன், கங்குவா படத்தை ஞானவரராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பார்ட் 1 பார்ட் 2 தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்ட் 1 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்ட் 1 ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு காம்படிஷன் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் பார்ட் 2 வரும்போது என் கூட யாருமே நிற்க மாட்டான்ற மாதிரி அடித்து சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு விடாமுயற்சி அமரன் படம் வந்துட்டு போகுது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா அக்டோபர் 31 சொல்கிறாங்க. தீபாவளிக்கு 2 படம் இப்போ வந்துன்னா மலையாள படமும் ஒன்று இறக்க போகிறாங்களாம். தீபாவளிக்கு ஒன்றும் எத்தனை படம் வரப்போகுதுன்னு தெரில. நீங்கள் எங்கேயோ போகலான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5 இறக்குறது தான். எங்கள் கூட யார் வரீங்களோ வரது இல்லையோ, நாங்கள் செப்டம்பர் 5 பார்த்திங்கன்னா இறக்குறோன்னு சொல்லிட்டாங்க.